ஆடா வண்டி இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் ஆகி அங்க இருந்து வீட்டுல இருந்து ஒரு ஜாரி எடுத்துன்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? என்ன லட்சுமி மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. என்னாச்சுன்னு தெரியல. இந்த ஆட்டோக்காரன் கூப்பிட்டு கேட்போம். ஆட்டோக்காரனே, என்ன தம்பி? என்னன்னு தெரியலண்ணே, வண்டி இவ்வளவு நேரம் சவாரி ஏற்றி இறக்கி விட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல. இவ்வளவு நேரம் வண்டி அங்கிருந்து நல்லா தான் வந்துச்சு, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரன் நான் மெக்கானிக் ஒன்றும் கிடையாது, ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியலண்ணே, அது லேசான கம்ப்ளைண்ட் தான் வருதுண்ணே. என்னன்னு மட்டும் பாருங்கண்ணே. தம்பி பார்ப்போம் வாங்க. என்னாச்சுன்னே தெரியலையே தம்பி. என்ன தம்பி, பெட்ரோல் இருக்கா இல்லையா? பெட்ரோல் போடலண்ணே. அப்ப டீசல் ஓடுதா தம்பி? டீசல் இல்லண்ணே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே பெட்ரோலும் இல்ல டீசலும் இல்ல, அப்ப வண்டி எதுல தம்பி ஓடுது? சோதிக்காதீங்க. பெட்ரோல் பழுக்கு போனேன், பெட்ரோல் 100 ரூபா சொல்றேன், டீசல் 95 ரூபா சொன்னேன். அதே வீட்டுக்கு போனேன், மண்ணெண்ணெய் இருந்துச்சு, எடுத்து ஊத்துனா மிச்சமே காசு மிச்சமா இருந்தாலும் எடுத்து ஊத்திட்டு அங்க இருந்து இங்க வந்தேன். வண்டி இங்க வந்து நின்று வச்சு. தம்பி ஒன்னே மாதிரி அறிவாளி விருதுநகர் மாவட்டத்திலே தேடினாலும் கிடைக்காது தம்பி, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கிடைக்காது. வண்டி ஸ்டார்ட் ஆகாதானே? இப்போ மெக்கானிக்ஸ் எடுத்து தான் போகணுமா? என் மெக்கானிக்ஸ் எடுக்க தள்ளிட்டு போறேன், வேற எல்லாம் என் நேரம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 35,000க்கு அட கேடு கேட்டதா யோலி என்னை கேட்டுட்டு தொலைலாமல்ல.